எபிசோட்ல வந்து விக்ரமோட முடிச்சாங்க. அப்புறம் வந்து இப்போ லைவ்ல திவ்யாவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஓடுச்சு. தான் என்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஏவிலாம் போட்டு காமிச்சாங்க மெமரீஸ். அதுக்கப்புறம் வந்து நல்லா பேசினாரு பிக் பாஸ். அப்பத்தா திவ்யா, திவு இந்த இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பேசினாரு. அப்புறம் அழுதாங்க ரொம்ப. அப்புறம் அவங்க உள்ள போயிட்டாங்க வீட்டுக்குள்ள. அப்புறம் வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாம் கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் ஒருத்தரா வந்து ஹக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சபரியை கூப்பிட்டாங்க. சபரியும் உள்ள போனாரு. கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு ஃபோட்டோ எல்லாத்தையும். அதுக்கப்புறமா அவருக்கான ஏவி ஓடுச்சு. அதே மாரி அண்ணன் தம்பி பாண்டிங்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சபரியும் உள்ள வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அரோராக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பிக் பாஸ். அரோரா வந்து பயந்துட்டு பாஸ் நான் என்ன இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சும்மா கலாய்ச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கூப்பிடுவாரு. அரோராவும் போயிட்டு அந்த ஏவிலாம் பார்த்துட்டு அரோராவுக்கு வந்து உங்கள் வீட்டிலேருந்து துரத்துனா என்ன, இப்போ நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களுக்காக லட்சக்கணக்கான தாய்மார்கள் வெல்கம் பண்ணுவாங்க, ஐ மீன் காத்துட்ருக்காங்க, ஏதோ பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து ஹவுஸ்மேட் எல்லாரையும் போய் பார்க்கறதுக்கு சொல்லுவார். எல்லாரும் போய் பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப நேரம் ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பாங்க. புதுசாக ஒரு ரூம், அதாவது அந்த எக்ஸிட் கேட் வழியாக ஒரு மெமரிஸ் இது புதுசாக ஓப்பன் ஆகும். அது இவங்க 4 பேருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதில் நிறைய ஃபோட்டோ இருக்கும். அவ்வளோதான் கைஸ்.